ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சீரக தண்ணி வைக்க போறோம். இந்த சீரக தண்ணி எதுக்குன்னா சீரகத்திலேயே இருக்கு பாருங்க, சீர் கூட்டல் அகம். சீரகம் அதாவது நம்மளுடைய அகம்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையுமே சீரா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரகம் அப்படின்னு தமிழர்கள் வந்து அப்பவே பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த சீரக தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம வந்து குடிக்க போறோம். இது எதுக்காக குடிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் வர வரையும் கொதிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது எல்லாமே இங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்பூன் வந்து உங்க வீட்டுல பெரிய ஸ்பூன் இருந்தா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் இருந்தா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தை வந்து போட்டுக்கிறீங்க. அப்புறமா இந்த சைஸுக்கு வந்து பட்டை, வீட்டுல பட்டை இருந்தா ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை இருந்ததுன்னா இந்த பிரிஞ்சி இலை வந்து ஒரு ஆஃப் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க, எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காவை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் அதுல இருக்கிறதெல்லாம் இறங்கும். ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப நம்ம வந்து அடுப்பை பத்த வைக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுப்பை பத்த வச்சிடறோம். அடுப்பை பத்த வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். அப்பதான் இதுல இருக்கிறது எல்லாமே இறங்கும். கிட்டத்தட்ட இந்த 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கிறோம் இல்லையா, இந்த 1.5 டம்ளர் தண்ணிய 1 டம்ளர் வர வரையும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம குடிச்சுக்கலாம். நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு குடிங்க. காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் வருங்கிறத நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சொல்லலாம். சரிங்களா? இப்ப கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வர மாதிரி நம்ம வந்து வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட வடிகட்டுறது இருந்தா நீங்க வடிகட்டிக்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த சீரகம் இதெல்லாம் அப்படியே உள்ள போயிடும். அப்படியே நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம எந்த டம்ளர்ல வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊத்துறோமோ அதே டம்ளர்ல இந்த தண்ணியை வந்து நம்ம இப்ப ஊத்துறோம். சரிங்களா? இப்ப நமக்கு வந்து வடிகட்டி தேவையில்லை, ஏன்னா சீரகம் எல்லாமே உள்ளதான் இருக்கு. அப்படியே வந்து இதுல நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறோம். ஒரே நிமிஷம், இந்த பட்டெல்லாம் வந்துருச்சு. இந்த தண்ணியை நீங்க தொடர்ந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது குடிங்க. உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்குங்க. உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாத்துக்குமே சீரகம் நம்ம உள் உறுப்புகள்ல ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி சீரா வச்சுக்கிறதுக்காகத்தான் இதுக்கு பேரே தமிழர்கள் வந்து சீரகம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இதை கண்டிப்பா குடிங்க, உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டிட்டோம். ஒன்று சில சீரகம் வந்து அப்படியே போயிருக்கு. உங்ககிட்ட வடிகட்டி இருந்ததுன்னா நீங்க தாராளமா வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 1 டம்ளர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இதை கொஞ்சம் சூடு வந்து இப்ப அதிகமா இருக்கு, ஏன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. மிதமான சூட்ல இதை நீங்க குடிச்சுக்கலாம். காலையில வெறும் எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. குடிச்சிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நைட்ல சாப்பிட்டதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை குடிங்க. சரிங்களா? இது குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்றோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்க உடம்புக்கு கிடைக்குங்கிறது தெரியும். சரி, இப்ப வாங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதுங்கிறத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சீரக தண்ணியில வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க. சரிங்களா? இதனால இந்த தண்ணியை அடிக்கடி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு இந்த சீரக தண்ணி உதவுது. அது மட்டும் இல்ல, இந்த சீரக தண்ணியை நம்ம ரெகுலரா குடிக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது, நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது, உடல் எடையை குறைக்க பயன்படுது. அது மட்டும் இல்லாம இது இதயத்தை ஆரோக்கியமா மேம்படுத்தி நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இது வந்து உதவி புரியுதுங்க. இருந்தாலும் இந்த சீரக தண்ணியை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது நெஞ்சு எரிச்சல் வரலாம். பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல ரத்த உதிரப்போக்கு வந்து அதிகமா இருக்கலாம். சிலருக்கு லோ சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சோர்ஸ் எல்லாம் நான் எங்க இருந்து எடுத்தேன், ஏன்னா இதெல்லாமே என்னுடைய கருத்துல நான் சோர்ஸ் படிச்சு தான் சொல்றேன். இந்த சோர்ஸுக்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேணாலும் படிச்சு பாருங்க. சரிங்களா? இந்த சீரக தண்ணி டெய்லி நம்ம குடிக்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. இருந்தாலும் சில முக்கியமான நம்ம உடம்புக்கு தேவையான சில முக்கியமான நன்மைகளை மட்டும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து செரிமானத்தை மேம்படுத்த பயன்படுது. அதாவது டெய்லி நீங்க வந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுடைய செரிமானத்தை, அதாவது நம்ம செரிமானத்துக்கு உதவக்கூடிய முதல் இடத்துல இதுதான் இருக்கு, சீரக தண்ணி இருக்கு. ஏன்னா இந்த சீரகத்துல வந்து தைமால் அப்புறம் சில அத்தியாவசிய எண்ணெய் போன்ற சேர்மங்கள் இருக்கா இதுல. அதனால நம்மளுடைய செரிமானத்தை எளிதாக்குமா, அதாவது நம்ம செரிமானத்தை எளிதாக்குறதுக்குரிய ஒரு நொதிகள் வந்து நம்ம உடம்புல சுரக்குது இல்லையா, அந்த நொதிகளை வந்து தூண்டி கல்லீரல்ல இருக்கிற பித்த நீர் பைய பித்த நீருடைய சுரப்பை அதிகரிச்சு நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பு மற்றும் குடலில் உள்ள பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஜீரணிக்க உதவுதான். இதன் மூலம் உடலை
அஜீரணம் மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஸோ அப்ப இந்த செரிமான பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் உள்ள வந்ததுன்னா நிறைய கழிவுகள் நம்ம உடம்புல தேங்க ஆரம்பிக்கும். அப்ப அது மூலமா நோய்கள் வரும். சரிங்களா? அதுல இருந்து தற்காக்கிறதுக்கு நம்மளுடைய செரிமானத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு இந்த சீரக தண்ணி பயன்படுதுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இதய நோய் வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல வந்து நிறைய பேர் இறக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த இதயத்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சீரக தண்ணி உதவுது. இந்த சீரக தண்ணியை நம்ம டெய்லி எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த தமனிகள் இருக்கு இல்லையா, தமனி உள்ள அன்ற கொழுப்புகள் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு தமனிகளை அடைஞ்சு இதய நோயை ஏற்படுவதை தடுக்குது. இந்த சீரக தண்ணியை நம்ம ரெகுலரா எடுக்கும்போது கொழுப்பின் அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை குறைச்சி ரத்த உறைவு ஏற்படுவதை தடுத்து இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு இந்த சீரக தண்ணி பயன்படுத்துங்க. சரிங்களா? மூணாவது சக்கரை நோய். இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1 இடத்துல சக்கரை நோயில இந்தியா தான் இருக்கு. இந்தியாவில முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பண்ண போறதுல இந்த நன்மைகளை மட்டும் சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த சீரக தண்ணியை நீங்க டெய்லி எடுத்துக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சர்க்கரையை வந்து ஒழுங்குபடுத்தி நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துது. ஏன்னா இதுல இந்த தண்ணியை எடுக்கிறதுனால நம்மளுடைய கணையத்துல உற்பத்தி ஆகிற இன்சுலினுடைய உணர்திறனை இயற்கையாவே அதை மேம்படுத்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்களாம். அதனால இந்த ரத்த குளுக்கோஸ் வந்து அதிகப்படுத்துறத கட்டுக்குள்ள வச்சு நம்மள ரத்த சர்க்கரையில இருந்து பாதுகாக்க இது உதவுதாங்க. சரிங்களா? நாலாவதா எடை, அதாவது இன்னைக்கு அண்டர் வெயிட் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நோயும் எளிமையா வந்துருது. அப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா நீங்க முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இந்த சீரக தண்ணிக்கு குடிக்கலாம். டெய்லி காலைல வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கிறது மூலமா இந்த உடல் எடை குறையறதையும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். உடம்ப வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து சயின்டிபிக்கா போகணும். அதெல்லாம் சரிங்களா, பல நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வெயிட் லாஸ் ஆவதை கட்டுப்பாட்டுல வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நம்ம உடம்புல வரக்கூடிய புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்குது. ஸோ ஏன்னா இதுல இருக்கிற இந்த டிஎன்ஏனுடைய ஆக்சிஜனேற்றம் புற்றுநோய்க்கு வழிவகுக்குமா. சரிங்களா? இந்த சீரக தண்ணியை நம்ம குடிக்கும் போது அந்த ஆக்சிஜனேட்டருடைய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை உருவாக்கி புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு உண்டான வேலையை சீரக தண்ணி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல நிரூபிச்சிருக்கிறாங்களாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா அமிலத்தன்மையை போக்கும். அமிலத்தன்மையை போக்கும்னா நமக்கு அசிடிட்டி வருது இல்லையா, அசிடிட்டி அல்சர் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அந்த சீரக தண்ணியை நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆத்தி நெஞ்செரிச்சல் அப்புறம் அந்த ஒரு மாதிரி எடுத்துட்டு வருது இல்லையா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வேலையை இந்த சீரக தண்ணி பண்ணுதாங்க. அதே மாதிரி ரத்த சோகைக்கும் இது வந்து ரொம்ப உதவியா ஸோ சீரக தண்ணியை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சீரக தண்ணியில வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நமக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிச்சு சோர்வும் மற்றும் பலவீனத்தையும் போக்குறதுக்கு இது வந்து உதவுது. சரிங்களா? ஸோ ரத்த சோகையில இருந்து காக்கிறதுக்கும் சீரக தண்ணி நமக்கு உதவியா இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தா கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். ஸோ கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அதிகப்படியான கொழுப்புகள் வந்து கொலஸ்ட்ராலா மாறி ஃபேட் வந்து கொலஸ்ட்ராலா மாறி நம்ம ரத்தத்தோட ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்றோம் இல்லையா, அது கூடயே ரத்த குழாய்கள் எல்லா இடத்துலையும் பயணிக்கும். ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் போய் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் தேவையான கொழுப்பு சத்துக்களை கொடுக்குற வேலையை தான் இந்த கொலஸ்ட்ரால் பண்ணுது. ஸோ அப்புறம் இந்த ரத்த சிவப்பணுக்களோட எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ராலும் அதாவது எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலும் ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ராலும் கூட பயணிச்சுட்டே இருக்கும். இந்த ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் ரத்த சிவப்பணுக்கள் கூட தாராளமா போய் பயணிக்கும். ஆனா எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலால தொடர்ந்து பயணிக்க முடியாம அந்த ரத்த குழாயோட ஓரங்கள்ல போய் ஒட்டிக்கும். இந்த இமேஜ்ல நீங்க பாக்குற மாதிரி ஒட்டிக்கிட்டு குழாயை வந்து சுருங்க வச்சிரும். குழாய் வந்து அகலமான பாதை வந்து சுருங்கிடுச்சுன்னா அது வந்து ஃப்ரீயா போக முடியாது. அப்படி ரத்தம் மூளைக்கோ இதயத்துக்கோ போகிற இடத்துல இந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டு தடைப்பட்டதுனாதான் ஸ்ட்ரோக் வரும், இல்ல மாரடைப்பு வரும். சரிங்களா? அந்த பிரச்சனைகள் வராத இருக்கணும்னா நீங்க தொடர்ந்து இந்த சீரக தண்ணீரை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி சீரக தண்ணீரை நீங்க எடுக்கும்போது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் மற்ற கெமிக்கல் எல்லாம் இந்த சீரக தண்ணியை குடிக்கும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப பெயர் போனதாங்க. ஏன்னா இந்த விதையில வந்து பிளவனாய்டுகள் அப்புறம் எல்டிஎல் அல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லையா, அந்த அளவை குறைக்கிறதுக்கு உதவுதா ஒரு ஆய்வுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா. அதுவும் இந்த சீரக விதையில இருக்கிற நார் சத்து இருக்கு இல்லையா, அந்த நார் சத்து வந்து நம்ம கொலஸ்ட்ராலோட ஒட்டி கொள்றதுனால மூலமா கொலஸ்ட்ரால் ரத்த ஓட்டத்துக்குள்ள நுழைவதை தடுத்து நிப்பாட்டுதான். இதை வந்து இந்த சீரக தண்ணியை நீங்க தொடர்ந்து 8 வாரத்துக்கு வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிட்டு வரும்போது ட்ரைகிளிசரைடு அப்புறம் எல்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் குறைவதை ஒரு ஆய்வுல நிரூபிச்சிருக்காங்களாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்குண்டான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க படிச்சுங்க. சீரக தண்ணியை அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட நீரிழிவு நோயாளிகள் இருக்கிறாங்களா அவங்களுடைய நிலைமையும் இதை அதாவது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமா இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை வந்து கட்டுப்பாட்டில் வைக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வுல நிரூபிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 பெனிஃபிட்டும் மனித உடலுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால தான் இந்த 8ஐயும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சீரக தண்ணியை அளவோட குடிச்சு இந்த நோயிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்றது ரொம்ப இன்றியமையாதது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செய்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.